ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் மாருதி ஈக்கோவோட எல்பிஜி மைலேஜ் வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஈக்கோவில் வந்து கேஸ் வந்து சுத்தமாக கிடையாது. நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா ராம் தேட்டர் பக்கத்தில் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருநெல்வேலி வண்ணார்பேட்டை ராம் தேட்டர்லேருந்து விருதுநகர் நம்ம சிவகாசி ரோட்டில் உள்ள கேஆர் ஃபியூல்ஸ் வர ரெண்டுமே கேஆர் ஃபியூல்ஸ் தான். ஃபில் டு ஃபில் அடிக்க போகிறோம். எவ்வளோ கேஸ் பிடிச்சிருக்கு அதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா நம்மளுடைய வண்டியோட மைலேஜ் கிடச்சிரும். 800 மைலேஜ் தனியாக வீடியோ போட்டிருந்தேன். இப்போது நம்ம ஈக்கோவோட மைலேஜ் நம்ம செக் பண்ண போகிறோம். நான் இருக்கிற கேஸ் பல்கையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்கள். பின்னாடி உள்ள சிலிண்டர் பார்த்திங்கன்னா 60 லிட்டர் டேங்கு. அது எவ்வளோ பிடிக்கணும்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கேஆர் ஃபியூல்ஸ் வண்ணார்பேட்டை ராம் தேட்டரு கிட்டன்னு சொன்னீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு. இப்போ நம்ம டேங்க்ல பாத்தீங்கன்னா ஃபியூலு எம்டி 0 கிட்ட இருக்கா. டேங்க்ல சுத்தமா ஃபியூல் கிடையாது. கேஸ்ல ஸ்டார்ட்டே ஆகாது. அதையும் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும், கேஸில் மாறாது. ஏன்னா கேஸில் ஃபியூல் இல்லை. உங்களுக்கு தெளிவாக காமிக்கணும், தெளிவாக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி எடுக்கேன். நல்ல மழை பார்த்திங்கன்னா சுவிட்சு கேஸ் மோடில் இருக்குது. பெட்ரோல் ஃபியூல் பார்த்திங்கன்னா ரெட் கலர், கேஸ் ஃபியூல் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் காமிக்கு. பார்த்தீங்களா, ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து ரிசர்வ் அப்படிங்கிற மெத்தடு பாருங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரேஸ் பண்ணோன்னே நமக்கு கேஸ்க்கு மாறும் பார்த்தீங்களா. இப்போ ரேஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகும் பாருங்கள். வண்டி ஆஃப் ஆகிட்டா. ரேஸ் பண்ணால் கேஸுக்கு மாறாது, ஏன்னா கேஸ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் இருக்கிறதுனால பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகுது. கேஸுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகும்போது ஆஃப் ஆயிடுது. சரி, நம்ம ஆப்போசிட்டில் தான் கேஸ் பல்க் ஆகுது. எவ்வளோ பிடிக்கும் நம்ம 60 லிட்டர் டேங்கு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வர. இப்போ நம்ம வண்டியோட ஓடோமீட்ரு கிலோமீட்டர் வந்து நம்ம எம்டி பண்ணிக்கலாம். 63.92 பார்த்தீங்கன்னா 120.8 இதான் ஓடோ கிலோமீட்டர். இதை கண்டினியூஸ் ப்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே 0 ஆயிரும். 0.0 கிலோமீட்டர். அதே மாதிரி ஓவரால் கிலோமீட்டர் 63.92 ரெண்டுக்குமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓடோ கிலோமீட்டரே நம்ம 0 பண்ணியாச்சு. 0.0 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க இந்த டோல்கேட்டு போகாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன் பாருங்கள். கேஸை காமிக்கும்போது அங்கே போயிடணுண்ணா. இப்போ வந்து பெட்ரோலில் போட்டு வண்டியை கேஸ் ஃபில் பண்ண போகிறோம். 3500 சில்லற பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி பார்த்துக்குறோம். 61 ரூபா 95 பைசா. இப்போ டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். இது ஃபுல் ஆகிட்டுனாலே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டருக்கு முன்னாடியே கட் ஆயிரும். நீங்கள் ஃபுல் எம்டி எவ்வளோ கரெக்டாக ஃபுல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பெட்ரோல் கேஸ் பல்க்குமே கேஆர் ஃபியூல்ஸ் தான். முன்னாடி உள்ள இண்டிகேஷனுமே நம்மளுக்கு காமிச்சிடும். ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருந்துச்சு. இப்போ நம்ம கேஸ் அடைச்சிட்டு என்ன கலரில் மாறுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும்.
52 லிட்ரு, 60 லிட்டர் டேங்கு மேக்ஸிமம். எவ்வளோ பிடிக்குன்னு பார்த்துக்கலாம். 58.65 ஸ்டாப் ஆயிட்டு. ₹3645, 58.84 லிட்டரு. இப்போ கேஸோட இண்டிகேட்டர் லைட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே க்ரீன் கலரில் எரிய ஆரம்பிச்சிட்டு ரெட்டில் இருந்து. இப்போ பெட்ரோலில் இருந்து கேஸுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுவேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரேஸ் பண்ணி பார்ப்போம். கேஸுக்கு மாறிட்டு பாருங்க. இப்போ இதுல இருந்தால் நம்மளுடைய கவுண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேஸ்ல இருந்து வண்டியோட மைலேஜ் செக் பண்ண வண்டியை கிளப்பியாச்சு. விருதுநகர் உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. அதனால கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி கேஸோட மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு நம்ம டயரோட ஏர் ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ஒரு 35 to 40 பாயிண்ட் இருக்கணும். நான் இந்த வண்டியில் எப்படியுமே ஒரு 40 பாயிண்ட் ஃப்ரண்டில், 45 பாயிண்ட் பேக் சைடில் வச்சுருவேன். அப்போ தான் நம்ம வண்டியோட ஸ்பீடு பிரேக்கர் பள்ளமேட்டில் போனாலும் அந்த கிரவுண்டு நம்ம ஆயில் சம்பு இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகாது. நிறைய இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபில்ட்ரு வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த கட்ட வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 800 அந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். நம்ம ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாது தான் அதோட ரீசன். மேனுஃபேக்சரிங்கில் அதெல்லாம் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் நல்லா கிடைக்கிறதுக்கு ஸ்பார்க் பிளக்கை வந்து கரெக்டான இன்டர்வலில் சேஞ்ச் பண்ணணும். நான் ஸ்பார்க் பிளக்கை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 800க்கும் போட்டிருக்கேன், ஈகோக்கும் போட்டிருக்கேன். அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள், அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஏர் ஃபில்ட்ரையும் ஒரு கரெக்டான இன்டர்வலில் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், க்ரௌன் ஆயில் அதையுமே நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதெல்லாம் வந்து ரெகுலர் இன்டர்வலில் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வண்டியோட மைலேஜ் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். நம்ம 800cc இன்ஜின் வந்து 14-15 வரை கிடச்சிது. இது வந்து 1100cc கிட்ட வரும். இது கரெக்டான இது எனக்கு தெரியல. இதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கேன். அதே மாதிரி எப்போவுமே கேஸ் ஃபில் பண்ணாலும் சரி, பெட்ரோல் போட்டாலும் சரி, காலையிலே போடுங்க. அப்போ தான் அதோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ மொத்தமாக பிடிக்கும்போது ஒரு 1/2 லிட்டர் கூட கிடைச்ச மாதிரி தான் கிடைக்கும். அந்த ஒரு சின்ன டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பிரேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிடிக்கக்கூடாது, வண்டி மூமெண்ட்லேயே இருக்கணும். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு மேட்டில் விட்டுட்டு வண்டியை ஃப்ரீயாக நியூட்ரல் பண்ணி விட்டுறணும். வண்டி அப்படி ஃப்ரீயாக இறங்கி போகணும். அப்போனா பிரேக்கு கான்டாக்ட் இல்லை, வீல் டிஸ்கோட கான்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிரேக் பிடிச்சிட்டே இருந்தாலும் மைலேஜ் நம்மளுக்கு கிடைக்காது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி மழை டைமில் நம்மளுக்கு டோரெல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டு போனீங்கனாலும் அந்த ஏரோடைனமிக் டிசைன் அப்படிம்பாங்க, காற்று வந்து வண்டிக்குள்ளே போய் அதை ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது. அதே மாதிரி அதுவும் கொஞ்சம் மைலேஜை இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமான விஷயம், நம்ம வந்து இப்போ ஏசிலாம் ஆன் பண்ணல, வித்தவுட் ஏசியில் தான் மைலேஜ் செக் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஏசி போட்டு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம போட்டிருக்க கிட்டை பொறுத்தும் நம்ம மைலேஜ் வேரி ஆகும். நம்ம வண்டியில் வந்து நார்மல் எலக்ட்ரானிக் கிட்டு தான் இருக்குது, சீக்வென்ஷியல் கிட்டு கிடையாது, எலக்ட்ரானிக் கிட்டு தான், வேப்பரைசர் டிசைன் பண்ணி உள்ள கிட்டு தான். அந்த கிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி மேக்ஸிமம் மைலேஜை நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கேன். அதே மாதிரி வண்டியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, நான் மெயின்டைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 80, அதுக்குள்ளே தான் போவேன். இந்த வண்டியில் அவ்வளோதான் போனால் கண்ட்ரோல் கிடைக்கும். அதுக்கு மேலே போனால் பிரேக் பிடிக்காது மழை டைமு. சரி, நான் உங்களுக்கு அந்த கயத்தாறு டோல்கேட்டு கிட்ட எப்படி அந்த டோல்கேட்டு போகாமல் கட் பண்ணுறதுங்கிறதுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோவை எடுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயத்தாறு டோல்கேட்டை நெருங்க போகிறோம். சாரி, அந்த தெரியுது பார்த்தீங்களா டோல்கேட்டு, கிட்ட வர போய்க்கலாம்.
கிட்ட போயிட்டு தான் கட் அடிக்க போகிறோம். வண்டி ஓட்டிகிட்டே கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியல. மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், கட்டண வசூல் மையம் 500 மீட்டருக்கு அந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டோல்கேட்லாம் அநியாய ரேட்டாக விற்காங்க. சாரி, அநியாய ரேட் எடுக்கானோ. இப்போ வேற ஃபாஸ்டேக் போட்டது எவ்வளோ எடுக்கானோ என்ன ஏதுன்னே தெரிய மாட்டுக்கு. இஷ்டத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுக்கானுவேன். டோல்கேட் வர நெரிக்கிற வேண்டிதான், இண்டிகேட்டரை போட்டுற வேண்டிதான். ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டே அப்படி போயிட்டு ஃப்ரெண்டில் டோல்கேட் இருக்கும், நம்ம அப்படியே டாட்டா காமிச்சிட்டு திரும்பிட வேண்டிதான். போங்கடா நீங்களும் உங்கள் டோல்கேட்டு. அந்த பைக்காரன் திரும்ப தான் பார்த்தீங்களா, அதே எண்டு தான், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சைடு தான் அங்கேருந்து வண்டி வரும், அதனால கொஞ்சம் பார்த்து அப்படியே திருப்பிட்டு அப்படியே திருப்பிட வேண்டிதான். திருப்பிட்டு எந்த இடத்துல கட் அடிக்கணும்னு சொல்லி காமிச்சிடுறேன். சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காண்டி தான். இந்த இடம் தான் சீரடி சாய்பாபா ஆலயம் இடதுபுறம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது நம்மளுக்கு அதோட கொஞ்சம் ரோடு மோசமா இருக்கும். ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கூட தான் வரும். ஈவன் டோல்கேட்ல 140 ரூபா வாங்குறதுக்கு நம்மளுக்கு இது ஓகேன்னு தான் சொல்லணும், பரவாயில்ல தான். இது டைரக்டா இது நேரா போனா அகிலாண்டபுரம்னு ஒரு ஊர் வரும். அதுக்கப்புறம் நம்ம டோல்கேட்டை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தாண்டி அந்த ரோட்டு கூட இது ஜாயிண்ட் ஆயிரும். நான் இனிமேல் அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்த காமிச்சிடுறேன். இந்த சைடு கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் மட்டும் தான் இந்த லாரி போய் ரோடை வம்பாக்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரோடு நல்லா இருக்கும். இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ தண்ணி அதிகமாக கிடக்கு. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிற இடம் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்கப் ஓட்டுறவங்க, லைன் வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் டோல்கேட்டு வழி ஷார்ட் டோல்கேட் போகாமல் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அந்த ரூட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த இவ்வளோ காடு தான் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே இழுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சூப்பராகவே இருக்கும். ஒரு 500 மீட்டர் மட்டும் தான். அது கிடங்கு கூலியாக இருந்தாலும் தான் அந்த ரோட்டுக்குள்ளே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரோடு போட்டிருக்கானுங்க. இனிமேல் ரோடு சூப்பராக இருக்கும். இனிமேல் நம்ம மெயின் பைபாஸில் அடுத்து ஏறக்கூடிய இடத்த நான் உங்களுக்கு காமிக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே கட் பண்ணோம். அந்த அகிலாண்டபுரம் கைத்தாறு டோல்கேட்டில் டாட்டா காமிச்சிட்டு உள்ளே கட் பண்ணி வந்தாச்சு. இப்போ அது சேர்ற பைபாஸில் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா கரிசல் குளம்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர் வழியாக சேரும். முன்னாடி பார்க்குறதுங்க அதுதான் பைபாஸு. நீங்கள் மதுரையிலேருந்து வரும்போது இப்படி கூடி உள்ள வந்து அப்படி வெளியே போயிடலாம். அங்கே திருநெல்வேலியிலேருந்து வரும்போது அப்படி உள்ள வந்து இப்படி வெளியே வரலாம். இதுதான். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ பாலாஜி பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோல்கேட்டே உங்களுக்கு தெரியும். காமிக்க பாருங்க. சாரி, அந்த முக்கு டைனிங் தாண்டி இருக்கு, பனி இருக்கிறதுனால தெரியல. ஃப்ரண்ட்டில் பார்த்துக்கோங்க, அந்த பாலாஜி பவன் இருக்கும். இதில் ரோடை கிராஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். பார்த்து பொறுமையாக கிராஸ் பண்ணணும். அவ்வளோதான். இனிமேல் நான் அடுத்து வந்து சாத்தூர் டோல்கேட்டு அதை ஸ்கிப் பண்ணுறது, அது டோல்கேட்டுக்கு போகாமல் போகிறது எப்படின்னு சொல்லி காமிக்க பாருங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சாத்தூர் வந்துட்டு நம்ம சாத்தூரில் வந்து எந்த இடத்துல அந்த இது வரும்னு சொல்லி காமிக்க பாருங்க உங்களுக்கு அந்த கட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கட்டண வசூல் மையம் மேலே போர்டு போட்டிருக்காங்க பாருங்க. 1 கிலோமீட்டர் சுங்கச்சாவடி ஸ்கிப் பண்ணக்கூடிய இடம் இதுதான். சிவகாசின்னு போட்டிருக்காங்களா, அதில் ஆரம்பத்தில்
லெஃப்ட் சைடே போயிடணும். பாலம் ஏறக்கூடாது. பாலம் ஏறாம லெஃப்ட் சைடே ஏறிக்கணும். இது மேக்ஸிமம் நம்ம டோல் போய் போறதோட ஒரு 4-5 கிலோமீட்டர் கூட தான் வரும். சிவகாசி ரோட்ல தான் நம்ம போகணும். இந்த ரோட்ல நேரா பாத்தீங்கன்னா தெரியும் டோலு. அந்த பச்சை கலர்ல தெரியுது டோலு. நம்ம சிவகாசி ரோட்ல உள்ள போகணும். இந்த அந்த டோல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த டோல் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வழியா வந்து நம்ம பெரிய வேன் போக முடியாது, லாரிலாம் போக முடியாது. நம்ம கைத்தார் டோல்ல லாரிலாம் போய்க்கலாம். இதுல வந்து வண்டி போகாத மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க, வெல்டிங் அடிச்சு வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. வண்டி இந்த ரோட்ல தட்டிடும். கார் போய்க்கிடும், சின்ன வண்டி எல்லாமே போயிடும் ஃப்ரீயா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. டேர்ன் பண்ணக்கூடிய இடம் இதான். அதில் ஒரு ஈகோ கார் திரும்புது பார்த்தீங்களா, அந்த இடம் தான். மேட்டமலை அந்த போர்டு இருக்கும், இந்த பார்த்துக்கோங்க. மேட்டமலைன்னு போர்டு இருக்கு. அதுக்கு நேராக இந்த ஆப்போசிட் ரோடு, இந்த ரோட்டில் கட் பண்ணும். இது நம்ம டோலுக்கு அந்த சைடு போய் ஜாயின் பண்ணி விட்டுரும். இது ரோடு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, வண்டி போகிற மாதிரி நல்லா தான் இருக்கும். 2 டோலையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. மதுரை டோலையுமே அந்த கப்பலூர் டோலையுமே ஸ்கிப் அடிக்கலாம். அது வந்து தர்மத்துப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். தர்மத்துப்பட்டியில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு அதை தாண்டி நம்ம வெளியே வந்தோம்னா அந்த கப்பலூர் டோலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணி திருப்பரங்குன்றம் வழியாக உள்ளே போயிடலாம் சிட்டிக்குள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயில், இந்த சைடில் ஒரு கோயில் இருக்கு பாருங்க. இந்த கோயிலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த புலிரோ காருக்காக உள்ள வரான் பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம நேர் பைபாஸ் எடுத்துட வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து இனிமேல் விருதுநகர் சிவகாசி ரோட்டில் உள்ள அந்த கேஸ் பல்கில் தான் நம்ம கேஸ் போடணும். அவ்வளோதான். திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்து கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இதுதான் இடம். அருப்புக்கோட்டை ரோட்டில் போனீங்கன்னா அதுவுமே கிடையாது. இந்த போட்டிருக்கு பாருங்க, ஆட்டோ எல்பிஜின்னு. இதுதான் அந்த கேஸ் பல்க்கு. இப்போ கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் உள்ள போய். அதே கேஆர் ஃபியூல்ஸ் தான். அப்போதான் நம்மளுக்கு அந்த டென்சிட்டி, அந்த ப்ரெஷரில் க்ளோஸ் ஆகுறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. அடிக்க விட மாட்டாங்க. மறுபடியும் வந்து நான் வந்து சேர்ந்துருக்கேன். ஏற்கனவே முன்னாடி ₹480 பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேஸ் பல்க்ல இருந்து கிளம்ப போகிறோம். வண்டி நான் சொன்ன மாதிரி 107 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 7.77 லிட்டரு, ₹480 பிடிச்சிருக்கு. நம்ம பேப்பர் பேனாவை எடுத்து மைலேஜ் கால்குலேஷன் போட்டுடலாம். ஃபைனலாக மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணியாச்சு.
இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். 1 லிட்டரோட எல்பிஜி ரேட் பார்த்தீங்கன்னா ₹61.95, 62 ரூபா வச்சுக்கோங்க. இது 2012 மாடலு. ஃபில் டு ஃபில் தான் அடித்து செக் பண்ண போகிறோம். டோட்டலாக பிடிச்சிருக்குது எங்கேருந்து எங்கே வர, திருநெல்வேலி வண்ணார்பேட்டையிலேருந்து விருதுநகர் கேஆர் ஃபியூல்ஸ் வந்து டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் மீட்டரில் செக் பண்ணோம். ட்ரிப் மீட்டர் இல்லாதவங்க ஓடோ மீட்டரை வச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் கிலோமீட்டர் கிடச்சிரும். அடைச்சிருக்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா 7.77 லிட்ரு ஃபியூல் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. மைலேஜ் இதை டோட்டல் கிலோமீட்டரில் டிவைடட் பை நம்மளுக்கு வந்து எவ்வளோ லிட்டர் அடிச்சிருக்கு, அதை 107 டிவைடட் பை 7.77 13.77. வித்தவுட் ஏசியில் நம்மளுடைய ஈக்கோ வண்டி பார்த்திங்கன்னா 13.77 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். டோல்கேட்டு போகாத ரூட்டு, டோல்கேட்டு போனோன்னா கொஞ்சம் கிலோமீட்டர் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைலேஜும் நியரஸ்ட்டாக ஒரு 14 கிட்ட கிடச்சிரும். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா இது 100 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் எடுக்கலாம். அதே இது பெட்ரோலுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு 14-15 தான் கிடைக்கும். இது நம்மளுக்கு கேஸ் போடும்போது 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். சிஎன்ஜியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஈக்கோ வந்து கேஸுக்கு நல்ல மைலேஜே கிடைக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஆம்னி எல்லாமே சேம் மைலேஜ் தான் நியரஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.